ஒரு பாவ மன்னிப்பை தான் அல்லாஹு தஆலா தொழுகையினுடைய பேசிக்காகவே வைத்திருக்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா சூரா ஃபாத்திஹாவுல தன்னுடைய இயலாமையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இறைவனிடத்தில் மையப்படுத்தி ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடத்தில் தான் உதவி தேடுறேன், உன்னிடத்தில் தான் உன்னைத்தான் நான் வணங்குறேன்னு சாஷ்டாங்கமா ஒருத்தன் அப்படியே சரணாகதி அடையும் போது ரசூல் சொல்லுவாங்க, அவன் தொழுகையை விட்டு போயிட்டான்னா அந்த அனைத்து பாவங்களும் அவனை விட்டு நீங்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவமீட்சி தேடுபவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்களை கடந்த 2 வாரங்களாக ஒரு ஆயத்தின் விளக்கமாக பார்த்து வருகிறோம். ஆதாகுமுல்லாஹு சவாபத் துன்யா வ ஹுஸ்ன சவாபில் ஆஹிரா. இந்த பாவமீட்சி பெறுபவர் பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுகிறார் என்பதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்படி ஒன்று சொன்னார்கள். அத்தாயிபு, பாவ மன்னிப்பு தேடுபவன் அவன் எந்த காலத்திலும் பாவம் செய்யாதவனை போல அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவமீட்சி தேடுபவனை அவன் பாவத்திலிருந்து திருந்தியவன், பாவத்திலிருந்து பரிசுத்தமானவன் அப்படின்ற வார்த்தையோட ரசூலுல்லாஹ் மட்டுப்படுத்தல. அவன் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் எந்த காலத்திலும் லா யஃபாலு துனூப், அவன் பாவங்களையே செய்யாதவனை போல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஒரு வாழ்த்து அப்படின்றது உங்களுக்கு கேட்பதற்கும் சொல்வதற்கும் வேணா எளிதாக தெரியலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் கருணை எந்த அளவுக்கு மகத்துவமானது அப்படின்றத நம்ம புரியும். ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினின் மீது கருணை கொண்டுதான் எல்லா அமல்களையுமே முதல் தரமாக பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக தான் ஆக்கினார். நீங்க தொழுகை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, முறையான ஒழுவோடு ஒருத்தர் 2 ரக்காத் தொழுகிறாரு, இமாம் ஓதக்கூடிய கிராத்தை உன்னிப்பாக கவனிக்கிறார், அவர் செய்யக்கூடிய அந்த ஆமால்களில் எந்த விதமான கூடுதல் குறைவின்றி, இந்த கூடுதல் குறைவின்றின்னும் போது அதாவது உருது முஸ்லீம்கள் அவர்கிட்ட சொல்லுங்க, நம்ம எந்திக்கும் போது தான் அவர் சஜிதால ரொம்ப நேரமா இருக்கிறார், தொழுகக்கூடாது. அந்த இன்னொரு நபர் இருக்கிறார் இல்லையா, அந்த உருதுல சொல்லுங்க, பாவம் இமாமை பின்பற்றி தனியா தொழுகும் போது நீங்க தொழுக வேண்டியதான் 3 தான் தஸ்பீ, அவர் 30 தஸ்பீ செய்யறாரு. என்ன செய்யறாருண்டா, நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 ஆக்டிவிட்டில அவர் சஜிதால இருந்து எந்திக்கல, தொழுக பாத்தில் அவருக்கு. அவர் எந்த இமாம்கிட்டையும் போய் கேட்கட்டும், அது என்ன முறையில தொழுறாருன்னு தெரியல. உருதுல யாராவது 2 பேருக்கு சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில நீங்க சஜிதாலேயே நைட்டு ஃபுல்லா கிடந்தாலும் ஒண்ணும் இல்லை. இமாம் ஜமாத்தை பின்பற்றி தொழுகும் போது நான் தவறே செய்யும் போது நீங்க தவறு செய்யணும். இல்ல நான் பெரிய விழிப்புணர்வான ஆளு, தொழுகையில் இதாலான்னு சொல்லிட்டு ஏன் தப்ப நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா தொழுக பாத்திலு. அப்படின்னும் போது நாம ருக்கூல இருக்கும்போது தான் அவர் மெல்ல ஆடி அசைஞ்சு ருக்குக்கு போறாரு. நம்ம சமையல்லான்னு சொன்ன பிறகுதான் அவர் வேற எங்க இல்லாம பண்ற, அதாவது உல்டாவாக. ஏன்னா பாவம் தெரியாத மக்கள், அறியாத மக்கள் கிராமப்புறத்துல இருந்து அப்படியே நேர்ந்து விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மக்களுக்கு உருது முஸ்லீம்கள் என்ன செய்யுங்க, யாராவது அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நம்ம அவங்க பாசைகள் தெரியல அவ்வளவு பெருசா. சரி, ஹயர் சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் இமாம் தொழ வைக்கக்கூடிய நேரத்துல அவர் கிராத்தை உன்னிப்பா கேட்கிறார். புகாரில வருது, இமாமுக்கு கூடுதல் குறைவாக எதுவும் இல்லாம அவர் என்ன செய்யறாருன்னா இமாம் ஜமாத்தை பின்பற்றியே தொழுகிறார். தொழுது முடித்த உடனே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவத்திலிருந்து அவனை தூய்மைப்படுத்துகிறார். தொழுகைக்கு ஃபர்ஸ்ட் தொழுகையில சொர்க்கம் அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பாவ மன்னிப்பை தான் அல்லாஹு தஆலா தொழுகையினுடைய பேசிக்காகவே வைத்திருக்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா சூரா ஃபாத்திஹாவுல தன்னுடைய இயலாமையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இறைவனிடத்தில் மையப்படுத்தி ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடத்தில் தான் உதவி தேடுறேன், உன்னிடத்தில் தான் உன்னைத்தான் நான் வணங்குறேன்னு சாஷ்டாங்கமா ஒருத்தன் அப்படியே சரணாகதி அடையும் போது ரசூல் சொல்லுவாங்க, அவன் தொழுகையை விட்டு போயிட்டான்னா அந்த அனைத்து பாவங்களும் அவனை விட்டு நீங்குது தொழுகையில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆனுடைய திலாவத்துல ஒரு சூரா இருக்குது. அந்த சூறாவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறான். என்ன சூரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரத்து தௌபா. ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க, மனமுருகி ஒருத்தன் சூரா தௌபாவை ஓதுவதாகிறது அனைத்து பாவங்களையும் அவனை விட்டு நீக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. 3வதா பாத்தீங்கன்னா தர்மத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் அதிகப்படியான இறைவனுடைய கோபத்தை பெற்று விட்டானேயானால்
2 விஷயத்துல தீவிரமா இருக்கணும். ஒண்ணு, தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது, அல்லது சொல்லி காட்டுற மாதிரி நடக்கக்கூடாது. சொல்லி காட்டுறதுன்னா வெளியில சொல்லிடுவோம். சொல்லி காட்டுற மாதிரி நடக்கிறதுன்னு என்ன தெரியுமா? வந்த எந்திக்க கூட இல்லை, சலாம் சொல்லலை, இவன்லாம் என்ன இது நன்றி உள்ளவன், சலாம் பண்ணலைங்க. இதுல அவர் சொல்லிலாம் காட்டல, சொல்லி காட்டுற மாதிரி ஒரு பாவனை உண்டு பண்ணிட்டார். அதா அல்லாஹ் சொல்லுவான், தர்மம் செய்யறது பெருசு இல்லப்பா, அதுல நோவினையும் இருக்கக்கூடாது, சொல்லி காட்டுறதும் இருக்கக்கூடாது. நோவினைனா என்ன? இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்கறது. நான் உனக்கு செஞ்சல, நீ எனக்கு செய்யலையே, நான் உனக்கு பண்ணல, நீ கண்டிப்பா என்னை பத்தி சொல்லித்தானே இருக்கணும், நீ ஏன் சொல்லல அப்படின்னு நோவினையும் காட்டக்கூடாது. இவரும் சொல்லி மற்றவங்கள்ட்ட போய் மண்ணு மண்ணுன்னு சொன்னா என்னது? உண்மையிலேயே சொல்லி காட்டுறதுதான் மண்ணு. உண்மையிலேயே அது மண்ணு தான். தமிழ்ல சொன்னாலும் மண்ணு தான், மண்ணா போயிடும். இவன் வெளியில போயிட்டு நான் இப்படி இப்படிலாம் பண்ணினேன்ட்டு சொன்னாலே முடிஞ்சிடும். 2 விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அடுத்தவங்களும் செய்யணுன்றதுக்காக ஒருத்தர் மன தூய்மையோடு சொல்றாருன்னா பிரச்சனை இல்லை, அவர் அதனால சொல்லும் போது எந்த பாதிப்பும் இல்லை. அல்லது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், கணக்கு வழக்கு கொடுக்கணும் கண்டிப்பா, இவர் சொன்னாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி உள்ள சூழ்நிலையில, எப்பா நான் இவ்வளவு கொடுத்துருக்கிறேன் பார்த்துக்கோ, கணக்கு வழக்கு கரெக்டா இருக்கணும், நான் 10 ரூபா கொடுத்துருக்கிறேன், 10,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், கணக்கை கரெக்டா எழுதிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லாருன்னு சொன்னா அதுல எந்த தண்டனையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட மாட்டான். இன்னும் சொல்ல போனா அது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் 1-2 கட்டங்கள்ல சொல்லவும் செஞ்சிருக்கிறாங்க. சரி, ஹை தர்மத்துல இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி சொல்லவே வேணாம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். பொருளாதாரத்துல பிரக்கத்தான ஹலாலான சம்பாத்தியத்தோட ஹராம் கலக்காம நீண்ட தூர முயற்சிகள் செய்து அர்ப்பணங்கள் செய்து தியாகங்கள் செய்து ஹஜ்ஜுக்கு போறாரு. ஹஜ்ஜுக்கு போய் தவாஃப் செய்யறாரு, சை செய்யறாரு, எல்லாவற்றையும் செய்யறாரு. அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர் பிறந்த குழந்தையாக தன் தாயகத்திற்கு திரும்புறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல இஸ்திக்பாரை தாண்டி எந்த அமலும் இல்லை அப்படின்றத முதல்ல நீங்க விளங்கணும். எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த எடுப்புலயே சொர்க்கத்தை கொடுத்துருவான், எடுத்த எடுப்புலயே பெரிய வெற்றியை கொடுத்துருவான் அப்படின்லாம் வரவே இல்லை. முதல் காரியமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கு தௌபாவை கொடுப்பான் அப்படின்றது தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னான். ஷாவானா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பெண் பாடகி, இமாம் துன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய காலகட்டத்தில் ஷாவானா மிக பெரும் பாடகி. இப்ப இருக்கக்கூடிய இந்த பாடகிகள் இனிமையான குரல் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்றோமே, அதுலலாம் இந்த அம்மா ரொம்ப தாண்டிய நிலையில உள்ள பொம்பளை. ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா மக்களை வழிகெடுக்கக்கூடிய வேலை தான் இந்த ஷாவானாக்கு. எங்கேயாவது ஒரு நல்ல அமல் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பொம்பளை என்ன பண்ணும்னா அந்த இடத்துல அந்த இசை கச்சேரியை நடத்தும், அந்த நல்ல காரியத்தை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடும். இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. மக்களும் அவளுடைய அந்த குரல், இனிமையான குரலுக்கு அகப்பட்டு ரொம்பவுமே மக்கள் லயித்து போய் பல பேர் அவள் மூலமாக வழிகட்டாங்க. அவள் கானங்கள் இல்லாத திருமண நிகழ்ச்சியே கிடையாது, அவள் கவாலி இல்லாத அந்த நல்ல நிகழ்வே கிடையாது. கவாலின்னு சொன்னா அந்த கவாலி ஆகுமாக்கப்பட்ட கவாலிலாம் இல்லை, இந்த கவாலி அசிங்கமான கவாலி. இது போன்று காரியத்தில் அவள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஒரு முறை ஹஸரத் துன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய அந்த வலியுடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த நாதா என்ன பண்றாங்கன்னா திக்ர் மஜ்லிஸ் வச்சிருக்கிறாங்க. திக்ர் மஜ்லிஸ் வச்சவங்க கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அந்த மஜ்லிஸ்ல என்ன செய்யறாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வார வாரம் செய்யற மாதிரி செய்யறாங்க. அப்ப இவ பாட்டுக்காக போறா, போய் கச்சேரிக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் பண்ணும்போது உள்ளிருந்து அல்லாஹ்வின் ரப்புல் ஆலமீனின் திக்ருகள் கேட்பதை அந்த ஷாவானா கவனிக்கிறான். கவனிச்ச உடனே என்ன நடக்குது, அங்க யார் இருக்கிறா, இந்த மாதிரி நடக்குதுன்னு அவர் சம்பந்தப்பட்ட சேவகர்கள் சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்ணை, அதாவது அவளுக்கு சிகை அலங்காரம் செய்யக்கூடிய பெண்ணையோ அல்லது உடை அலங்காரம் செய்யக்கூடிய பெண்ணையோ நீ போய் பார்த்துட்டு வா, என்ன இசை நிகழ்ச்சி நடத்தும் போது அங்க என்ன ஒரே சவுண்டா இருக்குது, நீ போய் பார்த்துட்டு வா. இந்த ஷாவானா சொன்ன உடனே அந்த பணிப்பெண் போகுது. போன பெண்ணு திருப்பி வரவே இல்லை. இந்த ஷாவானா என்ன பண்றாங்கடா, உடம்பு திருப்பி வரலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தி அனுப்புறாங்க, அவளும் வரல.
கடைசியில இசை கச்சேரி நடத்துவதா வேண்டாமா, இந்த மாதிரி போய் உட்கார்ந்துட்டு வரவே இல்லையே, நம்ம போய் சத்தம் போடுவோம்னு சொல்லிட்டு போறாங்க. எப்போ அந்த அம்மா திக்ர் மஜ்லிஸ்ல கால் எடுத்து வச்சாங்களோ, அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்க. உலகத்தில் ஒரு மூமின் தரங்கட்டு போன பாவங்களை தொடர்ந்தால் போல செய்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மாற்ற வேண்டும் என்று நினைத்தானேயானால், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நினைத்தானேயானால், இவன் நமக்குள்ளவனா மாறணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நினைத்தானேயானால் அவனை டார்கெட் பண்றான். டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவான்னா, மலக்குகளை வந்து அவனுக்காக துவா செய்ய வைப்பான். நம்ம துவா தான் ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்ம பாவியெல்லாம் இருக்கிறோம். மலக்குகளை அவனுக்கு துவா செய்ய வைக்கிறான். மலக்குகள் தொடர்ந்தால் போல அவனுக்காக இஸ்திக்பார் தேடுறாங்க. தேடும்போதுதான் அவன் நல்லமல் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். இந்த ஷாபான ஏதாவது தர்மங்கள் பண்ணியிருக்கலாம், அல்லது ஆண்டவனுக்கு பிடித்தமான சில காரியங்களை அவன் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் அவளுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று நாடினான். அந்த வழிமார்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா வழிகாட்டினான். ஷாபானா உள்ள போனாங்க. உள்ள போன உடனே அந்த திக்ர் மஜ்லிஸ்ல உட்காந்துட்டாங்க. அந்த சேவைகையை பார்க்குறாங்க. அந்த சேவைகை எல்லாம் அங்கே உட்காந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்குதுங்க. திக்ர் மஜ்லிஸ் முடிந்தது. நேரடியாக போய் இந்த காஃபிரை முஸ்லீமாக மாற்றுங்கன்னாங்க. ஷாபானா ஆக்சுவலாக முஸ்லீம் தான். ஆனால் இவ்வளவு காலமாக நான் எப்படி வாழ்ந்துட்டேன், ஒரு குஃப்ரியத்தினுடைய ஆட்டத்தை ஆடிட்டேன், அதனால என்னை நல்வழிப்படுத்துங்கள் அப்படின்னாங்க. கடைசியில் அவர்களுக்கு ஞான உபதேசங்கள் செய்து அல்லாஹுடைய கருணையினால் ஒரு வழியாக அல்லாவின் நேசராக இந்த உலகத்தை விட்டு அவர் மறைந்தார் என்பது வரலாறு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னார், அல்லாவை நோக்கிய பயணம், இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஆவல் ஒரு மூமினுக்கு இருந்து மனம் திருந்தி வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் பிறந்துட்டாலே அவன் பாதி திருந்துடுவான். மனம் திருந்தி வாழணுன்ற அந்த எண்ணமே இல்லாம இருக்கிறான். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், ஏதோ வாழ்றோம் அப்படின்ற மாதிரி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான்னு சொன்னா, தௌபாவின் வாசலை உயிர் உள்ள மட்டும் அல்லாஹ் தஆலா திறக்கவே மாட்டான். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்கணும். சில பேரை பார்க்கிறோம், கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்து அப்படியே இறந்துருவாங்க. அந்த பாவத்திலிருந்து மீட்சியே இருக்காது. பாவத்திலிருந்து மீட்சியே இருக்காது. ஒரு மரிசால நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் உஸ்தாது ஜசீரான்னு சொல்லிட்டு, அவருடைய கணவர் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர், அவருடைய மாமனார் எம்ஜிஆர் சிவாஜி காலங்கள்லாம் வந்து பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர். அந்த பேரை நம்ம சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறமா தௌபாவை கொடுத்தான் பாருங்க அந்த கிழவருக்கு. அப்படி எப்படி மாறிட்டார் தெரியுமா? அவ்வளோ பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படி மாறினார். தர்வீஸ் ஹசரத்துல தான் வந்து ரொம்பவும் முஹப்பத் வடபழனி ஹசரத்திட்ட சுத்தி 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 உலமாக்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நாங்கள்லாம் அந்த நுங்கம்பாக்கம் பயான் குறிப்பு எடுக்க போகும்போது அந்த மனிதர் தான் என்ன பண்ணுவாருன்னா, டீ என்ன வடை என்ன காசை அள்ளி வீசி செலவு பண்ணி அப்படின்னும் போது, அப்புறம் ஒரு தடவை அவர் யாரு திரு 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 நம்மளோட அவர் பயணம் பண்றாரு, மாமா மாமாண்டு வேற உலமாக்கள் உரிமையோடு கூப்பிடுறாங்கன்னு அப்பதான் சொன்னாங்க, இவரெல்லாம் வந்து பெரிய பெரிய நடிகர்களுக்கு ஸ்டண்ட் அமைத்தவர், அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்துட்டான், இப்போ உலமாக்கள்கிட்ட அவர் சுகபத்தா இருக்காரு. பெரிய விஷயம் என்னண்டா, அவர் மகன் அந்த துறையில இருந்து மீண்டு பல ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு உஸ்தாதாவுக்கு கணவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி மகனை ஹாஃபிஸா ஆக்கியிருக்கிறார். இன்னும் சாதி பாஷால இருக்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன்டா, தௌபா ஃபஆத்தாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா வ ஹுஸ்ன ஸவாபில் ஆখিরা, உலகத்திலும் அவனுக்கு கொடுத்துடுவோம். ஹுஸ்ன ஸவாபில் ஆখিরা, மறுமை நாளிலே அவனுக்கு நம்ம சிறந்ததை கொடுப்போம். அவங்க கவலைப்பட தேவையில்லை. அவன் விட்ட கண்ணீருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு ஹுஸ்ன ஸவாபில் ஆখিরা, ஹுஸ்ன ஸவாபில் ஆখিরা. ஸவாபு துன்யாவும் கொடுத்துடுவோம். தௌபா செஞ்ச வந்த உலகத்தில் கடுமையான வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்கப்பட்டான் என்பது நிச்சயமாக, ஆளாக்கப்பட மாட்டான் என்பது பெரும் ஒரு இதாக சத்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் மனம் திருந்தி வாழக்கூடிய நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துவானாக. முன்னால் நம் கவனமற்ற நிலையிலோ அல்லது வேண்டுமென்றோ தவறுகளோ பாவங்களோ செய்திருந்தால் கருணையோடு அதை மன்னித்து நம் மீது கருணை காட்டுவானாக.